வணக்கம் உறவுகளே. இலங்கையில் 11ஆம் திகதி மே மாதம் இடம்பெற்ற வாகன விபத்து, பஸ் விபத்து நாட்டு மக்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. சம்பவம் என்னவென்றால், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான வாகனம் கொத்மலை ரம்பொடை வீதியூடாக பயணிக்கின்ற சிடிபி வாகனத்திலே அதிகளவான பயணிகள் செல்வதுண்டு. அது மலை பிராந்தியம், உங்களுக்கு தெரியும், நுவர்லியா மாவட்டத்தில் இருக்கிற மலை பிராந்தியம். அதனூடாக பயணிப்பது என்பது மிகவும் ஆபத்தான விஷயம். பஸ்கள் மற்ற வாகனங்கள் பயணிப்பது மிகவும் ஆபத்தான விஷயம். ஆபத்தான வளைவுகள் அங்கே இருக்கின்றது. இப்படி அடிக்கடி ஒவ்வொரு வருடமும் பல விபத்துக்கள் நடைபெறுவதுண்டு. ஆனால் இலங்கை வரலாற்றிலேயே அதிக மக்களை காவு கொண்ட ஒரு பஸ் விபத்தாக இது பார்க்கப்படுகின்றது. இந்த கொத்மலை ரம்பொடை பஸ் விபத்திலே 21 மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நாட்டிலே பலத்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸிலே பல கனவுகளோடு வைத்தியசாலைக்கு, தொழில்பேட்டைகளுக்கு, தனிப்பட்ட தேவைகளுக்கு, சில நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதற்கு, நகரத்தை செல்வதற்கு என்று பலர் சென்றிருக்கிறார்கள். அதிலே பல அப்பாவி மக்கள் அந்த பஸ் பிறண்டு மலையிலிருந்து தடம் புரண்டு பிறண்டு பள்ளத்தாக்கிலே விழுந்து நொறுங்கி அந்த மேற்கூரை கீழ்த்தளம் எல்லாம் வேறுபடும் அளவிற்கு மிகவும் ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பள்ளத்தாக்கிலே விழுந்து கீழ்த்தளமும் மேல்கூரையும் பிடுங்கப்பட்டு எறியும் அளவிற்கு மிக ஆபத்தான ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கிறது. எல்லோருமே நசிப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு கற்பனைக்கு எட்ட முடியாத விபத்து. அதிலே சிக்கப்பட்டால் தான் அதன் மனநிலை தெரியும் உங்களுக்கு. அந்த சில்லு தடம் புரண்டு உருளுகின்ற பொழுதே எவ்வளவு ஆபத்துக்களை, தலைகள் போய் கண்ணாடியிலே அடிபடும், இரும்புகளிலே அடிபடும், பிறகு திருப்பி சுழன்றுகின்ற பொழுது தரைப்பகுதியில் அடிபடும், அதிலேயே பலர் இறந்து விடுவார்கள். இப்படி விழுகின்ற பொழுது எவ்வளவு வேதனைகளை சுமந்திருப்பார்கள், எவ்வளவு துன்பகரமான நிகழ்வுகளை அனுபவித்திருப்பார்கள் என்பது நினைத்து பார்க்க முடியாது. எங்களால் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. இந்த துக்கத்திலே நாங்களும் பங்கெடுக்க வேண்டும். அதிலே ஒரு காட்சி, ஒரு அம்மா அவர்கள் அந்த பள்ளத்தாக்கிலே விழுந்து அந்த பஸ் பிறண்டு கிடக்கின்ற பொழுது பலருக்கு மேலே அது நெறிபட்டிருக்கிறார்கள். ஒரு தாயானவள், ஒரு தமிழ் தாயானவள் அந்த மகளை தன்னுடைய முதுகு பஸ்ஸின் இரும்புகளினால் நெறிபட்டிருக்கும், இவ்வளவு விழுந்து உருண்டு எல்லா என்புகளும் உடைபட்டிருக்கும். ஆனாலும் தன்னை நிமிர்த்து பிடித்து தன் குழந்தையை தன் நெஞ்சுக்குள் வைத்து, அதாவது கோழி குஞ்சை அடைகாப்பது போல பக்குவமாக காபாந்து பண்ணியிருக்கிறாள். மிகவும் மனதை உலுக்குகின்ற காட்சி. இன்று உலகம் பூராகவும், இலங்கையிலும் உலகம் பூராகவும் அந்த புகைப்படத்தை எடுத்து அன்னையர் தினம் வாழ்த்து சொல்லும் அளவிற்கு அவளுடைய தாய்மை இன்று பாராட்டப்படுகிறது. அம்மக்களே, மலை பிராந்தியங்களிலே நாங்களும் நுவர்லியா கண்டிக்கு நாங்களும் போயிருக்கிறோம். வாகனங்களிலும் பஸ்களிலும் அங்கு வளைவுகளோ, ஒரு வளைவு பாதுகாப்பற்ற வீதிகள் இருக்கும். இந்த பஸ் ஓட்டுநர்கள், நாங்கள் பஸ்ஸிலே தனியார் பஸ்ஸிலேயும் சென்றிருக்கிறோம் சுற்றுலாவிற்கு, அதுபோல அரசாங்க பஸ்களிலும் சென்றிருக்கிறோம். அவர்கள் அங்கே அவர்கள் லாபகமாக ஓட்டுவார்கள். ஆனால் அந்த வளைவுகளிலே அவர்கள் வெட்டி ஓட்டுகின்ற விதம் எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும். என்றால் அங்கால பள்ளத்தாக்கு இவர்கள் வெட்டுகின்ற பொழுது பள்ளத்தாக்கிலே விழும் போல இருக்கும். ஆகவே இவர்கள் பரிச்சயமானவர்களாக இருந்தாலும் மிக வேகத்திலே வெட்டுகின்ற பொழுது நூல் கணக்கு பிழைத்தால் கூட, அல்லது மழை பெய்து அல்ல ஆறுகளின் ஈரம் இருந்தால் கூட சறுக்கிவிடும். ஆகவே தயவு செய்து இந்த மலை பிராந்தியத்தில் ஓடுகிற ஓட்டுநர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மக்களை நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் என்ற விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நீங்கள் இவ்வளவு மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவர்களோட வாழ்க்கையோடு விளையாடி கொண்டு அவர்களுடைய உயிர்களை உங்கள் பொறுப்பில் தந்து பயணிக்கிறார்கள். அந்த பொறுப்புணர்வோடு நீங்கள் மலை பிராந்தியங்களில், வளைவுகளில் வாகனங்களை செலுத்த வேண்டும். அதுதான் இந்த விபத்துக்களை குறைக்கும். ஆகவே இந்த விபத்து துர்ப்பாக்கியமானது. நாடு அந்நியர் தினத்தில் சோகத்தில் மூழ்கியிருக்கிறது. நாட்டு மக்களும் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களும் இந்த சோகத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு ஊடகங்களும் இதை ஒளிபரப்பி இந்த சோகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான விபத்துக்களை தவிர்ப்போம். இறந்து போனவர்களுக்கு மனப்பூர்வமான அஞ்சலிகளை பிரார்த்திப்போம். அவர்களுடைய ஆத்மசாந்திக்காக பிரார்த்திப்போமாக. நன்றி.